எந்த ஒரு கணக்கெடுப்புமே பெண்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் இல்லை ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அது பொருளாதார ரீதியாக வளர்ச்சியில் போய் டச் பண்ணால் மட்டும்தான் அதை கான்ட்ரிபியூஷனாக எடுக்குது. அப்போ பெண்களுடைய கான்ட்ரிபியூஷனு 123 பெண்களினுடைய கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் நேஷனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இருக்குது, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டுக்கு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நேஷன் பில்டிங்க்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த அறிக்கையினுடைய விஷயமாக நம்ம பார்க்குறோம். 2023 வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் இதை எதுக்கு கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, லேபர், இந்த உழைப்பாளர்கள்னு வரும்போது யார் உழைப்பாளர்கள்? பாவர்ட்டியில், வறுமையில் இருக்கிறவங்க, இனீக்குவாலிட்டி, அவங்களுக்கு எதுவுமே சமமாக கிடைக்காது. மேல்தட்டு கீழ்த்தட்டு அப்படின்ற எல்லா பாகுபாடோடைய தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இல்லவே இல்லை. வேலை என்பது எட்டாக்கனி. 40 வயது ஆனால் கூட வேலை இல்லாதனால வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்காம தொடர்ந்து போராடிக்கினே இருக்கிற எல்லா விஷயமே தான் இந்த லேபருக்குள்ளே வருது. அப்போது இந்த வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் என்ன தகவல் சொல்லுது தெரியுங்களா? இந்தியா 111வது இடத்துல இருக்குது. உலக நாடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளோ? இந்தியா 111வது இடத்துல இருக்குன்னா இந்தியாவினுடைய லேபர், உழைக்கும் வர்க்கத்தினுடைய நிலைமை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2024 ஆக்ஸ்ஃபார்ம் அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. இந்த அறிக்கை தான் ரொம்ப ஷாக்கிங்லாம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்தியாவினுடைய 60% சொத்துக்கள் அல்லது இந்தியாவினுடைய பொருளாதாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5% பெரும் பணக்காரர்கள்கிட்ட மட்டுமே சிக்கியிருக்கு அப்படின்னு ஆக்ஸ்ஃபார்ம் சொல்கிறாங்க. நான் எந்த டேட்டாவும் என்னோடது இல்லை. இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டாலேருந்தும் நம்ம என்ன பார்க்க நினைக்கிறோன்னா, தொடர்ந்து ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ், இருப்பவர்கள் இல்லாதவர்கள், பணம் படைத்தவர்கள் பணம் இல்லாதவர்கள், கோடீஸ்வரர்கள் ஏழைகள். அப்போது ஒரு வர்க்கமானது சுரண்டுவதற்கான வர்க்கம், ஒரு வர்க்கமானது உழைத்து உழைத்து கொட்டுவதற்கான வர்க்கம் அப்படின்னு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுல உழைப்பாளர்களினுடைய நிலைமை என்ன